கர்ப்பப்பை வாய் லெங்த் கம்மியாக இருக்குது டாக்டர், அதுக்கு தையல் போடணுமா, cervical ஸ்டிச் போட்டுட்டா நான் எந்த வேலையும் பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இன்னொரு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, இன்பாக்ஸ்லையும் இருக்குது. இந்த சர்விக்ஸ் தான் கர்ப்பப்பை வாய் இல்லையா, இது வந்து லாங்காக இருக்கணும். ஏன் இந்த சர்விக்ஸ் லாங்காக இருக்கணும், ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கர்ப்பப்பை வாயோட லெங்த் கம்மி ஆகும் போது அந்த பாட்டி முன்னாடி காலத்தில் அந்த சுருக்கு பை அப்படி டைட்டாக கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி யூட்ரஸை நம்ம டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன், அதுவும் அடிவழியாக ஸ்கேன் பண்ணுறதுனால தான் டாக்டர் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, இல்லைனா அதனால தான் ப்ளீடிங் ஆகிடுது, அதனால தான் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்கன்னு நிறைய பயப்படுறவங்க இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அந்த பயத்தை என்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்காங்க. பட் ஐ வுட் ஒன்லி லைக் டு டெல் யூ, நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லையும் எனக்கு கேட்டிருக்காங்க. அது பேர் cervical சர்க்லாஜ், இல்லைனா கர்ப்பப்பை வாய் cervical லெங்த். கர்ப்பப்பை வாய் லெங்த் கம்மியாக இருக்குது டாக்டர், அதுக்கு தையல் போடணுமா, cervical ஸ்டிச் போட்டுட்டா நான் எந்த வேலையும் பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இன்னொரு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, இன்பாக்ஸ்லையும் இருக்குது. அதுதான் இப்போ நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா கர்ப்பப்பை வாய்னா என்னென்ன ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கப்புறம் அதோட நார்மல் லெங்த் என்ன, அந்த லெங்க்த்து நார்மலாக இருக்குது இல்லைனா கம்மியாகிடுச்சுன்னா ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படின்னா கர்ப்பப்பை வாய் என்னன்னு பார்க்கணும்ல. ஸோ நம்ம எல்லாருக்குமே இதுதான் கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும், சின்னதாக நம்ம சைஸ் ஆஃப் த ஃபிஸ்ட் இருக்கிற யூட்ரஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் 10 to 20 டைம்ஸ். ஸோ அதோட யூட்ரஸ் மவுத்து தான் கர்ப்பப்பை வாய். சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த மவுத், இது வந்து வஜைனா. ஸோ இதுதான் சர்விக்ஸ், இது வந்து வஜைனா. ஸோ இந்த சர்விக்ஸ் தான் கர்ப்பப்பை வாய் இல்லையா, இது வந்து லாங்காக இருக்கணும். ஸோ என்ன லெங்த் இருக்கணும், இதுக்குள்ளே தான் நஞ்சு கொடி, தொப்புள் கொடி, குழந்தை இங்கே இருக்க போகிறது. இந்த சர்விக்ஸ் இருக்குல்ல, இந்த சர்விக்ஸோட நார்மல் லெங்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at any given point of time during pregnancy, the normal length is about 3 centimeters. About 2.5 centimeters கூட okay. But preferably, if the length is about 3.5 or 4 centimeters, it's a pretty good long cervix ன்னு சொல்லுவோம். ஏன் இந்த சர்விக்ஸ் லாங்காக இருக்கணும், ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா we are suspecting a preterm labor, குறை மாதம் டெலிவரி ஆகுமோ, அந்த வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் மட்டும் இல்லை, அந்த லெங்த் கம்மி ஆக சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பலூன் மாதிரி நினச்சிக்கோங்க, இந்த யூட்ரஸை பலூன் மாதிரி நினச்சிக்கோங்க. பலூனை நல்லா நீங்கள் காற்று விட்டு இல்லை தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க பலூனை, அதோட காம்பு இருக்குல்ல, அந்த காம்பை நீங்கள் வந்து நல்லா டைட்டாக கட்டிடுறீங்க நம்ம ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கு வச்சு. அதே மாதிரி தான் கர்ப்பப்பை வாயோட லெங்த் கம்மி ஆகும் போது அந்த பாட்டி முன்னாடி காலத்தில் அந்த சுருக்கு பை அப்படி டைட்டாக கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி யூட்ரஸை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாய் லெங்த் கம்மியாகும் போது யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆக அது ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த தையல் நம்ம இப்போ போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோதான் இந்த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அந்த தையல் அந்த யூட்ரஸை பிடிச்சி வச்சுக்கும், லேபரில் போகாமல் யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகாமல். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் cervical ஸ்டிச். இதை வந்து அடிவழியாக பண்ணலாம் டியூரிங் ப்ரெக்னன்சி. இதுவே அடிவழியாக பண்ணி எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, லெங்த் ஆஃப் த சர்விக்ஸ் 2.5 சென்டிமீட்டர்ஸ், அதுதான் ரொம்ப லோ லெங்த். அதுக்கு விட கம்மியாக இருக்கும் போது, இல்லை சர்விக்ஸோட லெங்த் கம்மி ஆக என்னாகும், கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே சர்விக்ஸ் லாங்காக இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. VU மாதிரி ஓப்பனாக ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த உமிநீர், அந்த கொடி எல்லாமே, மெம்பரேன் எல்லாமே உள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்வியஸ்லாக இதை நம்மளால் ஸ்கேனில் பார்க்க முடியும். அதனால தான் சம்டைம்ஸ் உங்கள் டாக்டர் வந்து 3rd மந்தில் இல்லைனா கூட 5th மந்தில் உங்கள் டாக்டர் வந்து அடிவழியாக கர்ப்பப்பை வாயை பார்க்குற ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நோவே சொல்லாதீங்க. பிகாஸ் அடிவழியாக நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயோட லெங்த் வந்து அக்யூரேட்டாக தெரியும். மேலேருந்தே தெரியாதானா தெரியும், பட் that accurate length வந்து இன்டர்னல் ஸ்கேன், டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் பண்ணும்போது தான் கிளியராக தெரியும். டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன், அதுவும் அடிவழியாக ஸ்கேன் பண்ணுறதுனால தான் டாக்டர் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிடுச்சு, இல்லைனா அதனால தான் ப்ளீடிங் ஆகிடுது, அதனால தான் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்கன்னு நிறைய பயப்படுறவங்க இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அந்த பயத்தை என்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்காங்க. பட் ஐ வுட் ஒன்லி லைக் டு டெல் யூ that is false. அதனால உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறக்க சான்ஸே இல்லை. why? because நம்மளோட இதுதான் வஜைனா, நான் சொன்னேன்ல, நம்மளோட ஸ்கேன் ப்ரோப் வந்து இங்கே இருக்க போகிறது. இதுதான் நம்மளோட ஸ்கேன் ப்ரோப். உங்கள் கர்ப்பப்பை வாய் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. யூட்ரஸ் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. குழந்தை யூட்ரஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கேன் ப்ரோப் இங்கே வச்சு நம்ம பார்க்கறதுக்கும் யூட்ரஸ் மவுத் இங்கே இருக்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அண்ட் ரெண்டாவது,
இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது யூட்ரஸ் மவுத் இன்னும் கிளியராக தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது அம்மாவோட வயிற்று திக்னஸ் இருக்கலாம், ஃபேட் டெபாசிஷன் இருக்கலாம். ஸோ அதனால கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லாமல் போகலாம், இல்லை பிளாடர் எம்டியாக இருக்கலாம். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் வேர் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது cervical length கிளியராக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடி வழியாக உங்களுக்கு ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னால் பயப்படாதீங்க. அட் ஆர் பிளேஸ் we are extremely gentle and அது ரொம்பவே பெயின் ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பயப்படாதீங்க. ஐ ஹோப் திஸ் கிளாரிட்டி ஆன் cervical length உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். பட் இதுலேயும் சேர்ந்து உங்களுக்கு இதுலேயும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா do put it down in the comment section. I'll definitely take it up in our upcoming videos.